கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு வணக்கம். நம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வுகளில் சிலவற்றை புதிய தலைமுறை டிஜிட்டலில் பார்க்கலாம். ஓசூர் அருகே 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் கங்கா பூஜை செய்து கிடா வெட்டி தெப்பம் உற்சவம். ஓசூர் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கிராமங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். விவசாயிகள் கிராம பகுதியில் உள்ள விவசாயிகள் ஏரிகளை மற்றும் தென்பண்ணை ஆற்று நீரை நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் முத்தாலி கிராமத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக முத்தாலி ஏரிக்கு நீர் வரத்து இல்லாம அந்த விவசாயிகள் மிகுந்த அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓசூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்போது ஏரி நிரம்பியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரிய முத்தாலி, சின்ன முத்தாலி, பெரிய குள்ளு, சின்ன குள்ளு உள்ளிட்ட 10 கிராம மக்கள் ஏரியில் தெப்பம் விட்டு கிடா வெட்டி கங்கா பூஜை செய்தனர். மேலும் கடந்த 2004ஆம் ஆண்டு பிறகு ஏரி நிரம்பியத பின்னர் அடுத்தடுத்து மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஏரி வறண்டு கிடந்தது. தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஏரி நிரம்பியுள்ளது. இதனால் கங்கா பூஜை செய்து வழிபாடுகள் செய்வதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு காரில் கடத்தி சென்ற 381 கிலோ குட்கா பான் மசாலா பொருட்கள் பறிமுதல். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 2 வாலிபர்கள் கைது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து ஓசூர் வழியாக தமிழகத்திற்கு தொடர்ந்து குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி செல்லப்பட்டு வருகிறது. இதனை தடுக்க கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெங்களூரில் இருந்து ஒரு காரில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தி செல்லப்படுவதாக ஓசூர் மத்திகிரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் தமிழக எல்லையான பூனப்பள்ளி அடுத்த கப்பக்கல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர். சோதனையில் காரில் உள்ள இருக்கைகள் அகற்றப்பட்டு அதில் மூட்டை மூட்டையாக குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் கடத்தி கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காரில் பெங்களூருவில் இருந்து சேலத்திற்கு கடத்தி சென்ற 55 மூட்டைகளில் இருந்த 381 கிலோ குட்கா, பான் மசாலா பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 2,58,000 ரூபாய் ஆகும். தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பான் மசாலா, குட்கா ஆகிய பொருட்களை காரில் கடத்தி சென்ற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எரிசாராயம் ஏற்றி சென்ற லாரியில் தீ விபத்து. துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரு அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஹரியானா மாநிலத்தில் இருந்து 40,000 லிட்டர் எரிசாராயம் ஏற்றிக்கொண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி வழியாக மன்னார்குடிக்கு டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் டேங்கர் லாரி காவேரிப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது லாரி டயரில் உரசல் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. டேங்கர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் கர்நாடக மாநில ராயச்சூர் பகுதியை சேர்ந்த காதர். கண்ணாடி வழியாக லாரி டயரில் தீப்பற்றி எரிவதை கண்டவுடன் உடனடியாக லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அருகில் இருந்த ஏரியில் உள்ள தண்ணீரை கொண்டு வந்து தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இதை கண்டு உடனடியாக கிருஷ்ணகிரி தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீ டேங்கர் பகுதிக்கு தீ பரவுவதற்குள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் எரிசாராயத்துடன் இருந்த டேங்கர் லாரி தீ விபத்தில் இருந்து தவிர்க்கப்பட்டது. மேலும் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்தங்கரை அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. ஊத்தங்கரை அருகே சிங்காரப்பேட்டை அருகே உள்ள வெள்ளக்குட்டையை சேர்ந்தவர் சத்யராஜ். இவர் விவசாயி. இவர் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அப்போது எதிர்பாராத விதமாக மின்சார வயரில் கைப்பட்டு தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த சத்யராஜ் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்கூர் அருகே கிரானைட் கல் விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு. பர்கூர் அருகே அச்சமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் கிரானைட் தொழிற்சாலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த குமார் பாரத்தன் என்பவர் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவர் கிரானைட் கற்களை அறுக்க கொண்டு சென்ற போது எதிர்பாராத விதமாக கல் அவர் மீது விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கந்திக்குப்ப போலீசார் குமார்புரத்தை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.